வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம் டெக் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலில் மொபைல் சர்வீஸ், ஆம்பிளிஃபையர் அசம்பிள், ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லா வீடியோ லைக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கார் இல்லாட்டி ஒரு வண்டிக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் நம்ம எப்படி அசம்பிள் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும், எப்படிலாம் அதை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப சிம்பிளாகவே இந்த வீடியோ முடிச்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஆம்பிளிஃபையரை நீங்களே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்தளவுக்கு எல்லாமே சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ இதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கேபினட் எடுத்துக்கோங்க. பொதுவாகவே கார் செட் எல்லாமே ஓரளவுக்கு சைஸு சிறுசாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சைஸில் ஒரு கேபினெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெரிய சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மேட்ரிக்ஸ் கம்பெனியோட ஒரு கேபினெட்டு. இது 4440 டபுள் ஐசி போர்டு. இதை நம்ம கனெக்ஷன் பண்ணாலே ஆம்பிளிஃபையர் 80% நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இதை எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ தான் இதவும் வச்சுக்கலாம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி ஆயிரும். ஸோ இந்த 4440யோட ஐசி பற்றி, இந்த போர்டை பற்றி ஒரு ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிடலாம். அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி 4440 ஐசி டபுள் ஐசி போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு பேனல் போர்டு எடுத்துருக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா இன்புட்டுக்காக. இதில் யூஎஸ்பி, மெமரி கார்டு, ப்ளூடூத்து, நிறையா இன்புட் இதில் கொடுத்துக்கலாம். நமக்கு வேணும் அப்படின்னா எஃப்எம்மும் இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேனல் போர்டு நம்ம எடுத்துருக்குறோம். 3 வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துருக்கிறேன். ஒன்று பேஸு, ஸ்டீரியோ, அதுக்கப்புறம் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு ஒரு 3 வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துருக்கிறேன். அந்த வால்யூம் கண்ட்ரோலுக்காக 3 நாபும் எடுத்துருக்கிறேன். இதில் பேஸ், ட்ரிபிள், மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் நான் 3க்குமே சேம் சைஸில் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம 2 ஸ்பீக்கர் வச்சு ரெடி பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் சாக்கெட் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம கேபினட்டோட கனெக்ட் பண்ணணும் எல்லா ஸ்பேரையுமே. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஸ்க்ரூ எடுத்து வச்சுருக்கேன். இது போக உங்களுக்கு ஒயர் கொஞ்சம் தான் தேவைப்படும். ஏன்னா ஃபுல் ஒயரிங் எல்லாமே இந்த போர்டிலே பண்ணியிருப்பாங்க. இது சால்கானோட 4440 டபுள் ஐசி போர்டு. இதிலே மேக்ஸிமம் எல்லாமே ஒயரிங்லாம் வந்துடும். அது போக உங்களுக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும். வேணும்னா கொஞ்சம் ஒயரும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வாங்க இப்போ ஆம்பிளிஃபையர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த 4440 ஐசி போர்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டாலே ஆம்பிளிஃபையர் ரெடி ஆயிரும். ஸோ இதில் நம்ம என்னென்ன கனெக்ஷன் கொடுக்க போகிறோம், எப்படியெல்லாம் கொடுக்க போகிறோங்கிறத நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன். அப்படியே நீங்கள் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். டாப்பில் இருக்க இந்த 2 தான் நமக்கு ஸ்பீக்கர் அவுட்புட்டில் எடுக்க போகிறோம். இது ஒரு ஸ்பீக்கர், இது ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட்டு. ஸோ இந்த 2மே நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட்டோட கனெக்ட் பண்ணுறது. இந்த 2 ஒயர் நமக்கு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் யூஸ் பண்ண போகிறோம். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், பேஸ், ட்ரிபிள் ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நமக்கு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்காக இந்த 3 ஒயர், மொத்தம் 6 ஒயர் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலோட கனெக்ட் பண்ணிக்கிறதும். இதான் நம்ம சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இது போர்டோட சப்ளை. பேனல் போர்டுக்கு இதில் தான் நம்ம எடுக்க போகிறோம். பேனல் போர்டோட சப்ளை இந்தா இருக்குது. இந்த போர்டில் இந்த ஒயர் டேமேஜ் ஆகிட்டு. ஸோ நான் இதை பேனல் போர்டில் இருக்கிற இன்புட் எடுத்து முன்னாடியே இதில் சால்டர் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த பேனல் போர்டுக்கு இதில் சால்டர் பண்ணி வராது. நீங்கள் தான் இங்கே இருக்க ஒயர் எடுத்துகிட்டு பேனல் போர்டுக்குள்ளே சப்ளையை இங்கே கொடுக்கணும். இது போர்டுக்குள்ளே சப்ளை. இதை நம்ம வெளியே விட்டுறணும். இதில் தான் நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணியோ டிசி கன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணியோ நம்ம இதில் போட போகிறோம். பேனல் போர்டிலேருந்து வர்ற இன்புட்டை நம்ம இங்கே தான் கொடுக்க போகிறோம். இதில் பாருங்கள், இது கிரவுண்டு, இது லெஃப்ட் ரைட்டு. ஸோ பேனல் போர்டிலேருந்து வர்ற கிரவுண்டு, லெஃப்ட் ரைட் 2 இன்புட்டுமே நம்ம இங்கே தான் கொடுக்க போகிறோம்.
இதுதான் முக்கியமானது. ஸோ பாருங்கள், இதில் வந்து பேஸ் ட்ரிபிள் வால்யூம் கண்ட்ரோல் கொடுக்க போகிறோம். இதில் 1வது 3வது தான் கணக்கில் எடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு இது வந்து பேஸ் வால்யூமோட கண்ட்ரோலு, இது வந்து ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோலு. ஸோ நம்ம இப்போ 1வது 3வது வந்து ஒரு கண்ட்ரோலாகவும் 2வது 4வது ஒரு கண்ட்ரோலாகவும் எடுத்துக்கிடணும். இப்போது நம்ம ஆம்பிளிஃபையரை அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம ஐசி போர்டை கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ஷன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வரிசையில் என்ன கலர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் அடுத்த வரிசையில் அதே கலரை அங்கே கொடுக்கமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிடணும். ஏன்னா மாற்றி கொடுத்துடக்கூடாது. ஒருவேளை மாற்றி கொடுத்துட்டா நம்ம சவுண்டு குறைக்கிற பக்கம் திருப்பினா கூடுற பக்கம் திருப்பினா குறையும். ஸோ அந்த இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடணும். 2வது, எதுவுமே எது கூடயும் ஷார்ட் ஆகிடக்கூடாது. ஸோ கரெக்டான அளவில் கட் பண்ணி அதை நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிடணும். ஷார்ட் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி எந்த வரிசையில் வைக்கும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கிடணும். ஐசி போர்டில் மொதல் ஒயரும் 3வது ஒயரும் பேஸ் அப்படின்னா 2வது ஒயரும் 4வது ஒயரும் ஸ்டீரியோவுக்கு இருக்கும். ஸோ அந்த வருஷப்படி தான் இருக்கும். 1 2யும் நம்ம ஷார்ட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக அதோட இடத்துல அதை வச்சு நம்ம வால்யூம் கண்ட்ரோலை கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். போர்டுக்கு நம்ம இன்புட் கொடுக்கணும். ஸோ அந்த இன்புட்டுக்குள்ளே 3 ஒயரையும் நம்ம பேனல் போர்டிலேருந்து கொடுக்குறதுனால பேனல் போர்டில் இருக்க ஒயர் எடுத்து இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ பாருங்கள், பேனல் போர்டில் 4 ஒயர் கொடுத்துருப்பாங்க. 1 வந்து எஃப்எம்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ மித்த 3 தான் நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அதில் சென்ட்ரு வந்து கிரவுண்டு, மிச்சம் 2 தான் லெஃப்ட் ரைட்டு. ஸோ கிரவுண்டு வந்து நமக்கு ஐசி போர்டில் கீழே இருக்கும், லெஃப்ட் ரைட்டு தான் மேலே இருக்கும். அந்த 2 கனெக்ஷன் பண்ணிவிட்டு கிரவுண்டையும் நம்ம போர்டோட ஃபிட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஐசி போர்டுக்கு நம்ம இன்புட்டு கொடுத்தாச்சு. இது பேனல் போர்டில் கனெக்ட் பண்ணுறது. ஸோ பேனல் போர்டுக்குள்ள சப்ளையும் நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு. இப்போது ஐசி போர்டில் வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். அதுவும் டிசி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒயரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்து போடுறது ரொம்ப நல்லது. அதனால் சப்ளைக்குள்ளே அந்த பிளாக் ரெட்டு ஒயரை எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒயரை ஐசி போர்டுக்கு ஃபிட் பண்ணிடுறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோ லைக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஹோம் தேட்டரு, ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணுற போர்டு, மொபைல் சர்வீஸ், ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் மொபைல் சர்வீஸ், ஆம்பிளிஃபையர் சர்வீஸ், ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்களே வீட்டில் இதை ஈஸியாக உங்களுக்கான சர்வீஸை நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி பாருங்கள். பேலன்ஸ் இருக்கிறது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலோட கனெக்ஷன் மட்டும்தான். ஸோ பாருங்கள், மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு ஐசி போர்டில் சென்டரில் 2 செட் ஆஃப் ஒயர் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் கொடுக்க போகிறோம். இதுலேயும் என்ன கலர் கொடுக்கும், ஷார்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக வச்சு அதுக்கப்புறம் சால்டர் பண்ணுங்கள். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஐசி போர்டில் பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஸ்பீக்கர் கனெக்ஷன் தான். அது நம்ம கேபினட்டோட ஃபிட் பண்ணும்போது மாட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வால்யூம் கண்ட்ரோல், பேஸ் ட்ரிபிள், மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், அப்புறம் பேனல் போர்டுக்கு சப்ளை, பேனல் போர்டிலேருந்து வர இன்புட்டு எல்லாமே இது கொடுத்தாச்சு. பவர் சப்ளையில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் ஒயரையும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒயராக மாற்றியாச்சு. இப்போது கேபினெட்டில் எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பவர் பட்டன் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த இடத்த ஒரு சின்ன அட்டை வச்சு நம்ம மறைச்சிடலாம். ஸோ மேலே இண்டிகேஷன் லைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த லைட்டுக்குள்ளே ஸ்பேஸை மட்டும் விட்டுட்டு நம்ம பவர் பட்டனுக்குள்ளே ஸ்பேஸை மறைச்சிடலாம். மறைச்சிட்டு 2 பக்கம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது பவர் சப்ளை நம்ம கொடுக்குற இடத்துலேருந்து 1K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி ஒரு ஒயரு ஜாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது நம்ம இண்டிகேஷன் லைட்டுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு 1K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி ஒரு ஒயரு பவர் சப்ளைலேருந்து எடுத்துக்கோங்க.
நம்ம கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அதாவது இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எதுவும் ஷார்ட் இருக்கா, எதுவும் டேமேஜ் இருக்கா, எதுவும் கொஞ்சம் சிக்கலாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக அதாவது இடத்துல அதை நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். பாருங்கள், பேனல் போர்டில் இன்புட்டு கொடுக்குற ஒயரில் 4வது ஒயர் ஆண்டனா ஒயரு, அதை எடுத்து தனியாக வெளியே நம்ம ஆண்டனாக்கு யூஸ் பண்ணுறதுனால கேபினெட்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கலாம். வெளியே கொடுக்கும்போது ஒரு சின்ன முடிச்சு போட்டு அந்த ஆண்டனா கேபிளை வெளியிடுங்க. அப்படின்னா தான் நம்ம ஏதாவது தவறு கீழே மேலே விழுந்தாலும் கேபிள் வந்து கட் ஆகாமல் இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு முடிச்சு போட்டு நம்ம வெளியே கொடுத்துக்கலாம். இப்போ கேபினெட்டோடு நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ் ட்ரிபிளுக்குள்ளே வால்யூம் கண்ட்ரோலை அதோட இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நட்டு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு நம்ம கேபினெட்டோட எதுவும் ஷார்ட் ஆகாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு கண்ட்ரோல் போடுவோம். அதுக்கு ஏற்றாப்புல வால்யூம் கண்ட்ரோலையும் அதோட இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போது பேஸ் ட்ரிபிள் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் 3க்குமே வால்யூம் கண்ட்ரோலை கேபினெட்டோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணுற போர்டு வச்சு ஒரு ஆம்பிளிஃபையர் எப்படி ஈஸியாக நம்ம வீட்டிலே மேக் பண்ணலாம், ஒரு ப்ராப்பர் ஆம்பிளிஃபையர் எப்படி நம்ம செய்யலாம், ஒரு பவர் பேங்க் எப்படி பண்ணலாம், பான் கார்டு எப்படி அப்ளை பண்ணலாங்கிற இப்படி நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுபோக நம்ம ஹோம் அப்ளையன்ஸ்லாம் எப்படி சர்வீஸ் பண்ணலாம், மொபைல் எப்படி சர்வீஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சேனலில் இருக்குது. நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் வெளியே தெரியப்படுத்துங்க. நம்ம 3 வால்யூம் கண்ட்ரோலையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இன்புட்டுக்கான பேனல் போர்டை நம்ம கேபினெட்டோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக ஸ்க்ரூ இருக்கும், அது நம்ம ப்ராப்பராக டைட்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் நான் அசம்பிள் பண்ண போகிறேன் அப்படின்னாலே எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர்லேருந்து ஒயரிங்லேருந்து போர்டு கேபினெட் எல்லாமே அதிலே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அது போக அடிஷ்னலாக தேவைப்பட்டாலும் அங்கேயே இருக்கும். இப்போ சும்மா மேனுவல் டைட் பண்ணுதேன். ஸோ எல்லாம் கம்ப்ளீட் ஆன அப்புறம் ஒரு வாட்டி ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேனல் போர்டுக்கு வந்து நம்ம பேனல் போர்ட்லேருந்து ஐசி போர்டு கொடுக்குற இன்புட்டு, அதுக்கப்புறம் ஐசி போர்ட்லேருந்து பேனல் போர்டுக்கு வர்ற சப்ளை, அந்த 2 ஒயரையுமே பேனல் போர்டோட ஃபிட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ஸ்பீக்கர் சாக்கெட்டை கேபினெட்டோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 செட் ஆஃப் ஒயர் கொடுத்துருக்காங்க, அதை ஸ்பீக்கர் சாக்கெட்டோட நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். இந்த சால்கான் பிராண்டோட டபுள் ஐசி ஆடியோ போர்டு யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் எல்லா ஒயரிங்குமே அந்த போர்டிலே வந்துடும். அதனால் நமக்கு ஒயரிங் வந்து நிறையாலாம் வேலையெல்லாம் இருக்காது. எடுத்து அந்தந்த ஸ்பேரோட ஃபிட் பண்ணாலே போதும். ஸோ பாருங்கள், இந்த போர்ட்லேயுமே எல்லா ஒயரிங்கும் அதிலே வந்துச்சு. நம்ம ஸ்பீக்கர் கண்ட்ரோல், ஸ்பீக்கர் ஜாக்கெட்டு இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லாமே ஃபிட் பண்ணாலே போதும். நிறையா நமக்கு இதில் வேலை இருக்காது. இந்த போர்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கனெக்ஷன் கொடுத்துட்டாலே ஆம்பிளிஃபையர் ரெடி. ஸோ பாருங்கள், இப்போது ஸ்பீக்கர் கண்ட்ரோல் நம்ம கொடுத்தாச்சு. இப்போது எல்லாமே அதோட இடத்துல இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம ஐசி போர்டை வந்து கேபினெட்டோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இண்டிகேஷன் லைட்டை வந்து நம்ம கேபினெட்டோட ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நான் இதுக்கு வந்து க்ரௌண்டு நம்ம கேபினெட்டோட சேர்த்து கொடுத்துருந்தேன். ப்ளஸ் சப்ளை மட்டும் நம்ம பவர் சப்ளைலேருந்து எடுத்தோம் பார்த்தீங்களா, 1K ரெசிஸ்டர் போட்டு
அதோட எடுத்து நம்ம ப்ளஸ் இது கொடுத்துக்கலாம். க்ரௌண்ட் வந்து நான் கேபினட்டோட இதை சால்டர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். பவர் சப்ளைக்குள்ள கேபிளையுமே ஒரு சின்னதாக முடிச்சு போட்டு வெளியே எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பேட்டரியிலேருந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால எந்த விதமான டிரான்ஸ்ஃபார்மர் அது எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ டைரெக்டாக லைன் எடுத்து கேபினட்டோட வெளியே கொடுத்துட்டு இப்போது ஐசி போர்டை கேபினட்டோட கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஸ்க்ரூ நட்டு போல்ட் எல்லாம் போட்டு இருக்கா ஃபிட் பண்ணிடணும். ஆடிடக்கூடாது, எதுவும் ஷார்ட் ஆகிடக்கூடாது. அதனால் ப்ராப்பராக அதை டைட் பண்ணிக்கலாம். வால்யூம் கண்ட்ரோலில் அதோட நாபை வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒவ்வொரு கோட்லேயுமே இண்டிகேட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. வால்யூம் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா, எல்லாமே அதோட லைன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல நாபை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டுங்க. நாபு கொஞ்சம் மேலே கீழே இருக்குது அப்படின்னாலுமே வால்யூம் கண்ட்ரோலை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாபை மாட்டுங்க. நான் எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் பண்ணிவிட்டு ஒயரிங்கில் எதுவும் இடைஞ்சல் இருக்கா, அப்புறம் எதுவும் ஷார்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தடவை ஃபுல்லாக நான் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு அவுட்புட் காட்ட போகிறேன். வாங்க அவுட்புட் பார்க்கலாம். ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு 12 வோல்ட் டிசி சப்ளை கொடுக்கணும். ஸோ நான் சப்ளைக்காக செட்டாப் பாக்ஸு அடாப்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 12 வோல்ட் டிசி அவுட்புட் வரும். ஸோ நம்ம இது காருக்கு செட் பண்ணதுனால இதுக்கு டிசி இன்புட் தான் கொடுக்கணும். ஸோ நான் வந்து செட்டாப் பாக்ஸ் அடாப்டர் வச்சு இது கனெக்ஷன் கொடுத்துட்டு அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Play by USB drive. FM mode. AUX mode. Bluetooth mode. Play by USB drive.